ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5, 6, 7 3 வசனங்களை நாம் வாசிப்போம். 5, 6, 7 3 வசனங்களை நாம் வாசிப்போம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவருடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது போலவும் அவருடைய எல்லா சகோதரர்களுடைய அரிக்கட்டுகளும் வணங்கி நிற்கிறது போலவும் ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தார். இந்த தரிசனத்தின் நிமித்தம் யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் பகைத்தார்கள். நாங்கெல்லாம் உன்னை வணங்க போறோமா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நீ வந்து தரிசனம்லாம் சொல்லுன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லி யோசேப்பை பகைத்தார்கள். சும்மா இருந்த யோசேப்பு 17 வருஷம் வீட்டுக்குள்ள அப்பா, வீடு, சாப்பாடு, விளையாட்டு அப்படின்னு இருந்த யோசேப்பை கர்த்தர் தரிசனம் கொடுத்து பிரச்சனையில மாற்றி விட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பிரச்சனை இல்லை, கர்த்தர் அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் தரிசனங்களை தந்திருக்கிறார். அன்னைக்கு தரிசனம், இன்னைக்கு வாக்குத்தத்தம். அல்லேலூயா. எப்படி உயர்த்த போகிறேன் என்பதை குறித்து யோசேப்புக்கு அன்னைக்கு தரிசனம் கொடுத்தார். அன்னைக்கு நமக்கு இப்போ கொடுக்கறது போல வாக்குத்தத்த இல்லை நமக்கு இருக்கிறது போல சபை, பாஸ்டரு, இது அது யூடியூப் மெசேஜ் இதெல்லாம் அன்னைக்கு எதுவும் இல்லை. கர்த்தர் முதல் முறையாய் யோசேப்பை சந்தித்து ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். உன்னை நான் இப்படி உயர்த்த போகிறேன், உன்னை நான் மேன்மைப்படுத்த போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவரோடு கூட பேசினார். இந்த தரிசனத்தை கர்த்தர் தந்து தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் யோசேப்பை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள், உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கு சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ கனவுலையோ இல்ல ஊழியக்காரர் மூலமாகவோ வேதத்தின் மூலமாகவோ அல்லது எப்படி கர்த்தர் பேசியிருந்தாலும் அதுல ஒரு வார்த்தைகள் கூட ஒழிந்து போவதில்லை. 100% கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தாமதம் ஆனாலும் கர்த்தர் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேவன் ஒருவேளை கொடுத்த வாக்குத்தத்தம், இன்னைக்கு சூழ்நிலை வேற விதமா இருக்குது, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறா மாதிரி தெரியலன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தம்முடைய வார்த்தையை தேவன் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சின்ன ஒரு அவுட்லைன் சொல்றேன். இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த யோசேப்புடைய தரிசனம் நிறைவேறக்கூடாதபடி போராடின வல்லமைகளை சின்ன அவுட்லைன் மாதிரி சொல்லிட்டு செய்திக்கு போக விரும்புறேன். இந்த தரிசனத்தை யோசேப்புக்கு ஆண்டவர் தந்த உடனே அவருடைய சகோதரர்கள் எல்லாம் பகைக்க ஆரம்பித்தார்கள். ஏன்னா நீ இப்படி உயர்ந்துருவியா, நாங்கெல்லாம் உங்களுக்கு தாழ்ந்து போனோமா உனக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி அவரை பகைத்தாங்க. என்னைக்கு யோசேப்பு தனியா மாட்டுவார்னு பார்த்துருந்தாங்க. அன்னைக்கு யோசேப்பு வரும்போது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை விசாரிக்கும்படி யோசேப்பை யாக்கோபு அனுப்பும் போது 19ஆம் வசனத்துல பாருங்க, ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழி ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனை எப்படி முடியும் என்று பார்ப்போம். இவங்க எல்லாம் பிளான் பண்றாங்க, இவனை அடிச்சு இவனை தூக்கி குழியில போட்டுருவோம், இவன் சொப்பனை எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம். முதலாவது யோசேப்புடைய சொப்பனத்துக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் மனிதர்கள். அல்லேலூயா. மனிதர்கள் எழும்பி இவன் சொப்பனை எப்படி நிறைவேறுது பார்க்கலாம், இவங்க எப்படி பிழைக்கிறாங்க பார்க்கலாம், இவங்க எப்படி வாழ்றாங்க பார்க்கலாம், இவங்க வாழ்க்கையில எப்படி இந்த தேவனை நம்பி போறாங்க, இந்த தேவனை நம்பி ஜெபம் பண்றாங்க, எப்ப பாரு ஜெபம்ன்றாங்க, சர்ச்ன்றாங்க, ஊழியன்றாங்க, பைபிள்ன்றாங்க, எப்படி இவங்க வாழ்றாங்க பார்க்கலான்னு சொல்லி சில மனிதர்கள் கூட உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம்.
கர்த்தர் மனிதர்களுடைய தந்திரங்களை ஆண்டவர் உடைத்து போட்டு அவர் தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கூட்டம் பார்க்குது, ஒரு கூட்டம் பார்த்துனே இருக்குது. இவங்க என்ன செய்யறாங்க பார்க்கலாம், இவங்க எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வராங்க பார்க்கலாம், இவங்க எப்படி வாழ்ந்துறாங்க பார்க்கலாம், இவங்க எப்படி இவங்களுடைய வாழ்க்கையில முன்னுக்கு வராங்க பார்க்கலாம். இவங்க கர்த்தர் கர்த்தர்ன்றாங்களே, எப்ப பாரு ஜெபம்ன்றாங்களே, எப்படி இவர்கள் வெளியே வராங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி சில மனிதர்களுடைய கூட்டம் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம். ஆனால் கர்த்தர் அதிலிருந்தும் நம்மை விடுவித்து ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஃபர்ஸ்ட் டைம், அதாவது முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது என்னை ஆள் வச்சு அடிக்கிற மாதிரி ஆள் வச்சு பிரசங்கம் பண்ணாங்க. அல்லேலூயா. நான் ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வரும்போது ஆள் வச்சு பிரசங்கம் பண்ணாங்க. என்னன்னா, எரிகோ மதியில நகத்துல சுரண்ட மாதிரி தான் இருக்கும் உன் ஊழியம் அப்படின்னாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். எப்படி? எரிகோ மதியில நகத்துல சொரன்னா எரிகோ மதில் விழுமா? விழாது. அப்படிதான் இருக்கும் உன் ஊழியம் அப்படின்னு சொல்லி ஆள் வச்சு பிரசங்கம் பண்ணாங்க. சில தந்திரங்கள்லாம் நடந்தது. ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவில்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர். இன்னைக்கு ஊழியமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், உங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் மனிதனுடைய தந்திரத்தை உடைத்து போட்டு எந்த மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் தலை குனிந்து நிற்கிறீர்களோ அல்லது நின்றீர்களோ அவர்களுக்கு முன்பாக தலையை உயர பண்ணுகிற கர்த்தர், அவர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். நம் மத்தியிலே வந்திருக்கிறார். நம் மீது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நிறைவேற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது செய்தி இது இல்ல, அப்படியே சின்ன அவுட்லைன் தான். இரண்டாவது, இங்க யோசேப்புடைய தரிசனம் நிறைவேறக்கூடாதபடிக்கு நடந்த அடுத்த பிரச்சனை என்ன? 23, 24 படிங்களேன். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. இருந்ததும் போயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் வந்து உயர்த்துவாருன்னு வாக்குத்தத்தம் பண்ணாரு. ஆனா போட்டு இருந்த அங்கி கூட போயிடுச்சு. அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது, சில காரியங்களை பேசும்போது அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும் சூழ்நிலைகள். தேவன் உயர்த்துவார், ஆண்டவர் இப்படிலாம் ஆசீர்வதிப்பார், இப்படிலாம் மேன்மைப்படுத்துவார், உங்களை இப்படிலாம் கர்த்தர் உயர்த்த போகிறார்னு ஆண்டவர் பேசும்போது நாம நினைப்போம் இன்னைக்கே எல்லாம் வானத்தை பிச்சுன்னு ஆசீர்வாதம் கொட்டிடும்னு நினைப்போம். அல்லேலூயா. எல்லாம் இன்னைக்கே நடந்துரும். ஆனா அன்றைக்கு சூழ்நிலையில தேவன் பேசும்போது அப்படியே இருக்கிற ஆசீர்வாதமும் போற மாதிரி இருக்கும். சில சூழ்நிலைகள் அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். ஆனாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். இருந்த அங்கேயும் பறித்து கொண்டான். அடிச்சு பல வர்ண அங்கேயா போட்டு இருக்கிற, இதுக்காக இவ்வளவு நாளா பார்த்துன்னு இருந்தோம், நீ மட்டும் போட்டுன்னு இப்படி எல்லாம் எங்களை வெறுப்பேத்தனைன்னு சொல்லி அதையும் பறிச்சிட்டான். அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணும் போது இருக்கிறதும் போயிடும். உன்னை சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரம் பண்ணுவேன்னாரு. அன்னைக்கு பார்த்தா டபுள் மடங்கு வியாதியா இருக்கும். அல்லேலூயா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு வர. அன்னைக்கு தான் பயங்கர கடன் வாங்குற சூழ்நிலைகள்லாம் வரும். பல சூழ்நிலைகள் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படும் போது அப்படியே எதிர்மாறான சூழ்நிலைகள் வரலாம். சூழ்நிலைகளையும் கர்த்தர் தகர்த்து போடுவார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. சூழ்நிலைகளையும் கர்த்தர் தகர்த்து போடுவார். நீங்க பார்க்கிற சூழ்நிலைகள் எல்லாம் தேவனுடைய தரிசனம், தேவனுடைய வார்த்தை உயரும் போது சூழ்நிலைகள் அடங்கிதான் ஆக வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாக்குவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து மூணாவது, எடுத்து எங்க போட்டாங்களாம்? 24ஆம் வசனம். எடுத்து அந்த குழியில போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. சரித்திரம் சொல்லுது 54 அடி ஆழம்னு. 54 அடி ஆழத்துல தூக்கி போடுந்தா அவர் மேல இருந்து கீழே வரும்போதே எல்லாம் கை காலெல்லாம் தேய்ச்சின்னு போய் விழுந்திருப்பார். உள்ள தண்ணி இல்லை. குழின்னா நல்லா மெத்தெல்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணியா வச்சிருப்பாங்க, பெயிண்ட் எல்லாம் அடிச்சு. அது எத்தனை வருஷம் இருந்ததோ, என்னென்ன உள்ள இருந்ததோ, தேல் இருந்திருக்கும், பாம்பு இருந்திருக்கும், பூச்சி இருந்திருக்கும், எல்லாம் இருந்திருக்கும். அவனை தூக்கி அந்த வெறும் குழியில போடுறாங்க அவரை. ஆனாலும் கர்த்தருடைய தரிசனம் ஒருபோதும் ஒழியவில்லை. அல்லேலூயா. தேவன் தந்த வாக்குத்தத்தம் மாறவில்லை. அப்ப சில நேரத்தில் வெறும் குழியின் அனுபவம் வரும். வெறும் குழியின் அனுபவம். ஏன் இந்த வாழ்க்கை? எதுக்கு இந்த போராட்டம்?
எதுக்கு நான் எடுத்த டிசிஷன், நான் எடுத்த சில தீர்மானங்கள் இது சரியா தப்பா, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருதுன்னு சொல்லி சில நேரத்தில் வெறும் குழியின் அனுபவங்கள் வரும். ஆனால் அதையும் ஆண்டவர் மாற்றி தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லமில்ல தேவனா இருக்கிறார். சில நேரத்தில் நாம டிசிஷன் எடுத்துட்டு பிறகுதான் யோசிப்போம், நம்ம எடுத்தது கரெக்டா, நம்ம வந்தது கரெக்டா, போனது கரெக்டா, உக்காந்தது கரெக்டா, கல்யாணம் பண்ணது கரெக்டா, எல்லாம் பண்ணிட்ட பிறகுதான் யோசிப்போம். நீங்க பண்ணிட்ட பிறகு யோசித்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோம். இதுக்கப்புறம் என்ன ஜெபம் பண்ணோம்னா, நீ தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. ஒருவேளை அவசரப்பட்டிருக்கலாம், ஏதோ நான் எமோஷனல்ல செய்திருக்கலாம், இப்படி அப்படி எத்தனை ஒரு கதை சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. அல்லேலூயா சொல்லுவோம். ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை உயர்த்தும் போது, தேவன் தந்த தரிசனத்தையும் வார்த்தையும் உயர்த்தி பிடிக்கும் போது ஆண்டவர் சகலவற்றை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது சரி, வெறும் குழியிலிருந்து எடுத்தாங்க. எடுத்து இவரை சும்மா எதுக்கு இவனை வெறும் குழியில போடணும், அங்க மீதியானியர் வராங்க, அவங்க கிட்ட வித்துலாம். 28ஆம் வசனம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எடுத்து இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அல்லேலூயா. அடுத்தது இங்க இவரை உயர்த்துவார்னு பார்த்தா இவருக்கே விலை பேசிட்டாங்க. அல்லேலூயா. இவர் மூலமா ஒரு பணம், ஒரு லாபம், ஒரு கெயின் பார்த்து இவர் மூலமா பல காரியங்களை இவங்க பார்த்துக்கிட்டாங்க. எதுக்குடா அவனை வேஸ்டா தூக்கி குழியில போடணும், அவனை 20 வெள்ளிக்காசுக்கு வித்தா நாம எல்லாம் பிரிச்சுக்கலாம்லன்னு சொல்லி இங்க கஷ்டத்தில் இருக்கிற யோசேப்பை இவர்கள் வியாபாரம் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களால பிழைத்தவர்கள் அநேகர் இருக்கலாம், உங்களால வாழ்ந்தவர்கள் அநேகர் இருக்கலாம், உங்களால சந்தோஷப்பட்டவர்கள், நீங்கள் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தினவர்கள் அநேகர் இருக்கலாம். ஆனால் நமக்கு சூழ்நிலைகள் பாதகமா இருந்தாலும் உங்களை யூஸ் பண்ணவங்க அநேகர் இருப்பாங்க. அல்லேலூயா. தந்திரமா யூஸ் பண்ணுவாங்க, தந்திரமா கேட்பாங்க, தந்திரமா பேசுவாங்க. ஆனா நாம யோசிப்போம், இவ்வளோ ஏமாந்துட்டேனே நான். நீங்க ஏமாறல. அல்லேலூயா சொல்லுவோம். இது தேவனுடைய திட்டத்துல ஒரு வழி, ஒரு கிளை, அதன் வழியா போய் கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை ஏமாற விட மாட்டாரு, ஏமாத்தவும் மாட்டாரு. தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். சரி, அடுத்தது இங்க இருந்து வித்தாங்க. வித்த உடனே போர்த்திபார் அத விலைக்கு அவரை வாங்கினாரு. வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு கூட்டின்னு போனாரு. 39 அதிகாரம் முதல் வசனத்தின் கடைசி பகுதி, எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். இப்போ யோசேப்பு போர்த்திபாரின் வீட்டுல விற்கப்பட்டார். அங்க போய் அவர் பாத்திரம் கழுவுறாரு, துணி துவைக்கிறாரு, வீடு துடைக்கிறாரு, வீட்டை பெருக்கிறாரு. யோசிச்சிருப்பாரு, ஆண்டவர் என்னவோ என்னை உயர்த்த போறேன்னாரு, இங்க வந்து நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறேனே, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறேனே, இதுவா உயர்வு, இதுவா தேவன் தந்த தரிசனம், இதுவா தேவன் தந்த வார்த்தை. எடுத்ததும் போர்த்திபாரின் வீட்டுல இன்சார்ஜ் போஸ்ட் கொடுத்துடல. போய் முதல் பாத்திரம் தான் கழுவினாரு, துணி துவைச்சாரு, வீடு பெருக்கினாரு. எல்லா வேலையும் அடிமையாக வாங்கப்பட்டவன் அடிமையின் வேலைகளை செய்து கொண்டிருந்தான். ஆனால் காலம் வர வர தேவன் அவரை உயர்த்தினார். ஒருவேளை இன்றைக்கு நாம யோசித்ததுக்கு மாறாக இன்றைக்கு ஒரு அடிமையை போல இருக்கலாம். சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்ணீரை வரவழைத்த, ஐயோ நான் எப்படியெல்லாம் யோசனை, இன்னைக்கு இப்படி இருக்கிறேனே. அல்லேலூயா. தேவன் அந்த சூழ்நிலையும் மாற்றுவார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. அடுத்தது சரி, இங்க பார்த்தாரு. அதுக்கப்புறம் இவர் மேல வீணான பழியை சுமத்தி கடைசியா எங்க போட்டாங்கன்னா ஜெயில தூக்கி போட்டாங்க. ஜெயில தூக்கி போட்டு அங்க போனா, அங்க ஜெயிலன்னா ரெட் கார்பரேட் போட்டா வர வச்சிருப்பாங்க, போட்டு அடின்னு அடிச்சு உதச்சி அதுக்கப்புறம் தான் அங்கேயும் உயர்வு. ஸோ எந்த இடத்துல என்ட்ரு ஆனாலும் முதல் பிரச்சனை, அதுக்கப்புறம் உயர்வு. யோசேப்புடைய வாழ்க்கையில ஸோ அங்க போனாரு, அடி மேல அடி வாங்கினாரு. தரிசனம் ஒழிந்து போக நினைச்சாரு, தரிசனம் ஒரு நாளும் ஒழிந்து போகவில்லை. அல்லேலூயா. தேவன் அந்த இடத்திலிருந்து உயர்த்தினார். உயர்த்தி கர்த்தர் இப்ப சொல்றாரு பாருங்க, 14ஆம் வசனம், 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான்,
அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். அல்லேலூயா. சிறையில் இருப்பிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார். மனிதனுடைய தந்திரங்கள், வெறும் குழி, பலவிதமான சூழ்நிலைகள், எல்லா அடிமைத்தனங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் யோசேப்பை வெளியே கொண்டு வந்து தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். ஆசீர்வாதத்தை படிங்க. இப்ப ஆசீர்வாதத்தை படிங்க. 39ஆம் வசனம், 41ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். பின்பு பார்வோ யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் உன்னை போல ஆளே யாரும் இல்லப்பான்னு சொல்லுகிற காலம் வரும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்க, உங்களை எதிர்க்கிறவங்க, உங்களை பகைக்கிறவங்க, உங்களுக்கு விரோதமா பேசுறவங்க, உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் எல்லார் மத்தியிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும் போது சொல்லுவாங்க, உன்னை போல நல்லவன் யாரும் இல்லை, உன்னை தப்பா புரிஞ்சுக்கினேன். அல்லேலூயா. உன்னை போல என்னை நேசிக்கிறவங்க யாரும் இல்லை, உன்னை தப்பா புரிந்து கொண்டேன். உன்னை போல எனக்கு நல்லது செய்கிறவங்க யாரும் இல்லை, உன்னை புரிந்து கொண்டேன் என்று சொல்லி வேறு ஒருவரும் இல்லை என்று அங்க டிக்ளேர் பண்றாரு. அல்லேலூயா சொல்லுவோம். 40ஆம் வசனம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். அல்லேலூயா. அடிமைத்தனத்தில் இருந்தவன், வீட்டு வேலை செஞ்சவன், எங்க குழியில் இருந்தவன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தவன ஆண்டவர் ஒரு அரண்மனைக்கு அதிகாரியாய் மாற்றினார். நடக்குமா? நடக்குமா? அல்லேலூயா. நடக்குமா? நம்ம பாட்டு பாடுறது அப்படித்தானே, நடக்குமா நடக்காதான்னு பாடினா அப்படிதான் யோசிப்போம். அல்லேலூயா. நடக்கும். ஆமென். தேவன் அடிமைத்தனத்திலிருந்து தூக்கி எடுத்து பெரிய உயர்வை தேவன் தந்தார். அங்கே அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். அல்லேலூயா. எகிப்து தேசம் முழுவதும் அதிகாரியாக்கினான். இன்னும் சொல்ல போனா அங்க உன்னுடைய பர்மிஷன் இல்லாம ஒருத்தனும் கைய கால கூட அசைய கூடாதுன்ட்டார் 44. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய உயர்வு. இன்றைக்கு உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் தந்த வார்த்தைகளை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. அதனுடைய உறுப்புகள், ஆண்டவருடைய வார்த்தையின் ஒரு எழுத்து கூட கீழே விழாது. ஆண்டவர் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். தம்முடைய வார்த்தையினால் சொன்னதை தம்முடைய கரங்களினால் கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், அல்லது மனம் உடைக்கப்பட்டிருக்கலாம். நான் என்னென்னவோ கனவு கண்டேன், ஆனா இன்னைக்கு என் சூழ்நிலைகள் இப்படி இருக்குது என்று சொல்லி மனம் உடைந்து போயிருக்கலாம். கர்த்தர் யாரோடு ஆண்டவர் பேசுகிறார் என்பது தெரியல. ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே நம்மை உயர்த்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும். ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும். ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேறும். இந்த வருஷம் அல்ல, போன வருஷம் அல்ல, நீங்கள் என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு சொன்ன நாள் முதற்கொண்டு அன்றையிலிருந்தே கர்த்தர் வார்த்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஒரு நாள் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இப்படிதான் நாங்க நிறைய கேட்கிறோம், எங்களையும் உற்சாகப்படுத்துறாங்க, ஆனா ஒன்னும் நடக்கும். 100% விசுவாசிங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிற காலம் இது, மேன்மைப்படுத்துகிற காலம் இது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற காலம் இது. 13 வருஷம் யோசேப்பு உபத்திரவப்பட்டார். கொஞ்சம் நஞ்சம் இல்ல, 13 வருஷம் வெறும் குழியின் அனுபவம், சிறையிருப்பின் அனுபவம், போர்த்திபாரின் வீட்டில் அடிமைத்தனத்தின் அனுபவம், எல்லாத்தையும் மிதிச்சு ஒரு நாளும் சோர்ந்து போகல. ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் என்று காத்திருந்தார். நீங்களும் காத்திருங்கள், தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சரி, 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த கர்த்தருடைய தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் நாம் வெளியே வர வேண்டிய 3 காரியங்கள், 3 இடங்கள், அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும், இந்த தரிசனம் நிறைவேறணும் அப்படின்னா நாம வெளியே வர வேண்டிய முதல் இடம் 37ஆம் அதிகாரம் பாருங்க. 37ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு
தனக்கு பிறந்ததினால் யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு பிரஷியஸ் பேபி. அவர் பிறந்தது ரொம்ப ஆசீர்வாதம், ரொம்ப விலையேற பெற்றது. அவரை ரொம்ப அவங்க அப்பா நேசித்தார். நேசிச்சு 17 வருஷமா வெளியே அனுப்பல. 17 வருஷம் வீட்டுக்குள்ளே பொத்தி பொத்தி வளர்த்தார். ஏன்பா நீ வெளியே போய் உனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன், நான் ரொம்ப காலம் உனக்காக வெயிட் பண்ண, ஜெபம் பண்ணோம், அப்படி இப்படின்னு சொல்லி இந்த யோசேப்பை இவங்க அப்பா யாக்கோபு ரொம்ப ரொம்ப வீட்டுக்குள்ளவே வச்சு வளர்த்தார். ஆனா இந்த 17ஆம் வயதுல தேவன் தரிசனம் தந்த பிறகு இங்க யோசேப்பு தன் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கான ஒரு வாசலை கர்த்தரே திறக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். 13ஆம் வசனம் பாருங்களேன். 13ஆம் வசனம். அப்போது இஸ்ரவேல்னா யாக்கோபு பற்றி தான் சொல்றார். யாக்கோபு யோசேப்பை நோக்கி உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்தில் அனுப்ப போகிறேன், வா என்றான். இதோ போகிறேன் என்றான். அல்லேலூயா. வெளியே வர வேண்டிய 3 வீடு பற்றி இன்னைக்கு சொல்றேன் நான் உங்களுக்கு. இன்றைக்கு முதல்ல வெளியே வர வேண்டிய முதல் வீடு தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபின் வீட்டை விட்டு வெளியே புறப்படுகிறார் யோசேப்பு. அல்லேலூயா. தரிசனம் பெற்றுக்கொண்டு உள்ளவே இருந்தா தரிசனம் நிறைவேறாது. வீட்டுக்குள்ளவே இருந்திருந்தா வெறும் குழிக்கு போயிருக்க முடியாது. வெறும் குழியில இருந்திருந்தா போர்த்திபாரின் வீட்டுக்கு போயிருக்க முடியாது. போர்த்திபார் வீட்டிலேயே இருந்திருந்தா ஜெயிலுக்கு போயிருக்க முடியாது. ஜெயிலுக்குள்ளவே இருந்திருந்தா அரண்மனைக்கு போயிருக்க முடியாது. அப்ப வெளியே வர வேண்டிய இடங்கள் உண்டு. முதல் நாம் வெளியே வர வேண்டியது என்ன? 17 வருஷமா ஒரு சர்க்கிள் போட்டு உள்ளவே ஓடிக்கொண்டிருக்கிறாரே, அந்த சர்க்கிளை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முதல் காரியம் நாம் போட்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய சர்க்கிள். இந்த 17 வருஷமா இருக்கட்டும், 10 வருஷமா இருக்கட்டும், 20 வருஷமா இருக்கட்டும், எத்தனை வருடமா இருக்கட்டும், நமக்குன்னு ஒரு சர்க்கிள் போட்டிருப்போம். இந்த சர்க்கிளை தாண்டி வெளியே போறது இல்லை. இந்த சர்க்கிள் எதுக்கு ஒப்பிட்டு பேசுறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வட்டம். இந்த வட்டத்துக்குள்ளவே ஓட பழகிவிட்டோம். இந்த வட்டத்துக்குள்ளவே ஓட பழகி விட்டதுனால இந்த வட்டத்தை விட்டு வெளியே வராததினால இன்னைக்கு வாக்குத்தத்தங்கள் பெண்டிங்ல இருக்கிறது. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறது. சிலருடைய அந்த வட்டம் எப்படி அப்படின்னா, டெய்லி ஒரு சின்ன பிரேயர், காலையில் எழுந்து வேலைக்கு போறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் பைபிள் ரீடிங், அது டைம் இருந்தா பொறுத்து, டைம் இருக்கிறத பொறுத்து சீக்கிரமா ஏஞ்சிட்டா அன்னைக்கு பக்தி அதிகமாயிடும். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. நைட்டு லேட்டா தூங்கி காலையில லேட்டா எழுந்தா அன்னைக்கு பக்தி இருக்காது. அவசரமா ஒரு அதிகாரம்ன்றது கால் அதிகாரமாக்கும், இல்லைன்னா பெரிய அதிகாரம்ன்றது சின்ன அதிகாரமா தேடி வாசிச்சுட்டு ஏதோ ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு டியூட்டிக்கு ஓடிடுவோம். ஓடிட்ட பிறகு சாயங்காலம் வந்த பிறகு அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஜெபம், ஒரு சின்ன பைபிள் ரீடிங், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு வேலைக்கு போவோம், வருவோம், பிள்ளைகளை பார்க்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், பயங்கர பிஸி. அல்லேலூயா. அதுக்கு மேல ஆண்டவருக்காக எந்த ஒரு அடியும் எடுத்து வைக்கிறது இல்லை. எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலர். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் தந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறலனா நாம ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சர்க்கிளை விட்டு தேவனுக்காக நெக்ஸ்ட் லெவல், அடுத்த பரிமாணத்துக்கு நாம புறப்பட்டு போக வேண்டும். அல்லேலூயா. ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிற ஆளா இருந்தா ஒரு அரை மணி நேரமா மாத்துங்க. ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்கிற ஆளா இருந்தா 1 மணி நேரமா மாற்றுங்க. 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஆளா இருந்தா 2 மணி நேரம், 3 மணி நேரமா மாறட்டும். தேவனுக்காக நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரை நெருங்குவதிலே, கர்த்தரை நெருங்குவதிலே உங்கள் நேரத்தை செலவிட ஆரம்பியுங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அல்லேலூயா.
ஏராளமான வாக்குத்தத்தம் வாங்கி வச்சுட்டோம் உள்ள, சொல்லி சொல்லி ஜெபம் பண்றோம், ஓகே, எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறோமே. ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு அன்லிமிட்டடா உன்னை நேசிக்கிற நேசத்துல நான் கொஞ்சம் கூட குறைக்காம என் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்தேனே, ஆனால் நீ எனக்காக என்ன கொடுத்தாய்? அல்லேலூயா. சில நேரத்தில் நாமே யோசிப்போம், ரொம்ப போகக்கூடாது, போனா பாட்டு பாடுன்னுவாரு, நீ அந்த சண்டே ஸ்கூல் ஊழியம் பண்ணுன்னுவாரு, நீ அந்த இந்த பிரேயரை பார்த்துக்குமான்னுவார். அதனால போனோமா, ஒரு 4 அல்லேலூயா சொன்னோமா, 4 பாட்டு பாடினோமா, கை தட்டினோமா, காணிக்க போட்டோமா, போயினே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி யாருன்னா இருக்கிறீங்களா? அப்படிலாம் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு டாபிக் அது, அப்படி பேசித்தான் ஆகணும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட லெவல், அவ்வளவுதான். என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும், என்னால இவ்வளவுதான் ஜெபம் பண்ண முடியும். நான் ஊழியக்காரா, நான் அவரை போல இதுவா, நான் அதுவா? யாரும் ஆண்டவர் அழைக்கும் போதே யாரையும் ஊழியக்காராவோ இதுவாவோ அதுவாவோ அழைக்கல. நம்முடைய வாஞ்சியை பொறுத்து தான் எல்லாத்தையும் கர்த்தர் பெருக பண்ணுகிறார். நாம வாஞ்சியோடு இறங்கினா தேவன் நம்ம மேல கிருபைகளும் வரங்களையும் கொடுத்து தேவன் மேல 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 அவருடைய காரியங்களை கொண்டு போகிறார். வாஞ்ச இல்ல, வந்தோம் போனோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறோம்னா தேவனுடைய பிள்ளைகளை வருவோம் போவோம், வாக்குத்தத்தங்கள் தாமதம் ஆகி கொண்டுதான் இருக்கும். அல்லேலூயா. நான் எலிமெண்டரி ஸ்கூல்ல தான் படித்தேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல, 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும். அது 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ்லாம் படிக்கும்போது கரெக்டாக 4 மணிக்கு ஸ்கூல் முடியும். அது ஸ்கூல் முடியும் போது முடியறதுக்கு முன்னாடி 3:55 அந்த டைம் வரும்போது அந்த பெல்லையே பார்த்து நிற்பேன். ஒருத்தன் போய் இரும்பு கம்பியில் பெல் அடிப்பான், டிங் டிங் டிங்னு பெல் அடிச்சோன்னா எல்லாம் வெளியே ஓடுவோம், பை தூக்கின்னு. அந்த பெல்லையே பார்த்து நிற்பேன். கரெக்டாக 4 மணிக்கு அடிப்பான். முதல் ஆள் நான் தான் வெளியே இருப்பேன், பையெல்லாம் மாட்டின்னு ரெடியாக இருப்பேன். அல்லேலூயா. அது மாதிரி சிலர், எல்லாரையும் சொல்லலை, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்து முடிச்சோடனே கார் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கோம். இல்லைன்னா இங்கேருந்தே சிக்னல் குத்துறோம், அம்மா நீ போய் கார் ஸ்டார்ட் பண்ணி ஏசி போட்டு வை அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவ்வளோதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏதோ வந்தோமா போனோமா அதோட முச்சுக்கா அப்படின்னு. இப்போ இங்கே இந்த நிலைமைன்னா இந்தியாவுக்கு போனால் இது கூட இல்லை. அல்லேலூயா சொல்லுவோம். இங்க அபிஷேகம், ஆவி, பைபிள் ஸ்டடி, இந்த ஸ்டடி அந்த ஸ்டடி. அங்க போனா அது கூட இல்லை, அது கூட இல்லை. அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், அங்க போனா இடம் வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், இங்க போனோம் அங்க போனோம், எல்லாரையும் பார்க்கணும், எதுக்கும் டைம் இல்லை. 1 மாசம் லீவு யாருக்கு? ஆண்டவருக்கு. அல்லேலூயா சொல்லுவோம். 1 மாசம் லீவு எதுக்கு? அபிஷேகத்துக்கு. 1 மாசம் லீவு அந்நிய பாஷைக்கு. 1 மாசம் லீவு பரிசுத்தத்துக்கு. இந்தியா போன உடனே ரக்க உங்களை சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க முகத்தெல்லாம் பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் இருக்கிறீங்க. நான் ஒரு சுவிசேஷ ஊழியக்கார், பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன், பல ஆளுங்களை பார்த்துக்கிறேன், பல சபைகளை பார்த்துக்கிறேன். அந்த அனுபவத்தில் உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்கெல்லாம் ஓகே தான். அல்லேலூயா. இந்தியாவுக்கு போனால் அப்படியே ரக்க விரிக்கும், பறக்கும். அப்போ ஜபமாவது பைபிள் ஸ்டடியாவது ஒன்றும் அங்கே ஒன்றும் யூடியூப்ல வருது, அதுக்கு நான் பார்க்குறேன். எப்ரோன் சர்ச்சுடைய யூடியூப் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அடிக்கடி நான் பார்ப்பேன். அது கூட இருக்காது சில நேரத்தில். அப்போ நமக்குன்னு ஒரு சர்க்கிள், ஏதோ டைம் நிறைய இருக்குது, அதனால ஆண்டவருக்கு டைம் கொடுக்குறேன். நான் பயங்கர பிஸி. இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை உமக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்து கொண்டே ஆண்டவரே ஜெபத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில, பரிசுத்தத்துல, வேத வாசிப்புல, ஆண்டவரே உங்களுடைய காரியங்கள் செய்வதில், ஊழியத்துல ஒரு நாளும் ஒரு லிமிட்டடான அல்ல, ஆண்டவர் உமக்காக அன்லிமிட்டடா, ஆண்டவர் என் உயிர் இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் ஓடுவேன். அல்லேலூயா. ஓடுகிறவர்களை கர்த்தர் பார்க்கிறாருங்க. ஓடுகிறவர்களை பார்வன் சொல்றாங்க பார், அவ்வளவு தூரம் தான் போகணும், திரும்ப வரணும். அல்லேலூயா. நீங்க ரொம்ப தூரம் போவேனா, ரொம்ப தூரம் போய் ஆராதிக்க வேணாம். ரொம்ப தூரம் போனா உனக்கு கால் வலிக்கும், ரொம்ப தூரம் போனா உங்களுக்கு நிறைய செலவாகும், ரொம்ப தூரம் போனா உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா இவன் திரும்ப அடிமைத்தனத்துல வந்துடணும், அதனால ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி காமிப்பான். அதனால ஒரு லிமிட்டடோட தேவனை தேடுகிறவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படி அல்ல. ஆண்டவரே எனக்காக நீர் உயிரை கொடுத்தீர், எனக்காக ஜீவனை கொடுத்தீர்,
ஆண்டவரை குத்துறாங்களாம். ஆண்டோடைய சரித்திலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வந்தது. அதுக்கப்புறம் ரத்தம் வர்றதுக்கு இடம் இல்லை, அங்க ரத்தம் இல்லை. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஆண்டவர் சிந்திட்டாரு. அவருக்கு எதுவும் வச்சுக்கல. அதுக்காக சம்பாதிக்க வேணா, வேலைக்கு போனா, ஸ்கூலுக்கு போவானா, காலேஜுக்கு போவானா, குடும்பத்தை பார்க்க வேணான்னு சொல்லல. தாராளமா ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மேல தேவனுக்காக கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதுவும் விடுமுறை நாட்கள்ல அதிக நேரத்தை தேவனுக்காக கொடுக்க முடியும். உங்க சர்க்கிள், நீங்க போட்டு கொண்டிருக்கிற சர்க்கிள்ல ஓடாதீங்க. தேவன் போடுகிற சர்க்கிள்ல ஓட ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கும் மேன்மைப்படுத்துவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நம்மை கொண்டு ஒரு திட்டம் உண்டு. நமக்கென்று கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், ஒரு பிளான் வச்சிருக்கிறார், ஒரு சர்க்கிள் வச்சிருக்கிறார். மகனே, நீ போடுற சர்க்கிள் அல்ல, மகளே நீ போடுற வட்டம் அல்ல, நான் உனக்காக போட்டு வச்சிருக்கிற இந்த வட்டத்துக்குள்ள ஓட ஆரம்பித்தீங்கன்னா சகல நன்மைகளும் வரும், சகல ஆசீர்வாதங்களும் வரும், வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரை பிரியப்படுத்துவதா இருப்போம். நமக்கு தான் பயம், நமக்கு தான் பயம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப இறங்கினா எதனா ஊழியத்துக்கு வாண்டுவாங்களா, ஆண்டவர் எதனா அழைச்சிருவாரா, இல்ல பைபிள் காலேஜ் படிக்கணுவாங்களா, இதுன்னுவாங்களா, அதுன்னாங்களா, எதுக்கு நமக்கு பிரச்சனை? அதனால இதுலயே ஓடி காலத்தை முடிச்சிடலாம். அல்லேலூயா. சிலருக்கு ரொம்ப அக்கறை, ரொம்ப பாஸ்டிங் இருக்காத. அல்லேலூயா. ரொம்ப பேதுருக்கு ஆண்டவர் மேல அக்கறை. என்ன அக்கறை சொல்லுங்க, என்ன அக்கறை? இது உமக்கு நேரிடக்கூடாது, சிலுவைக்கெல்லாம் போகாதீங்க, இதெல்லாம் நீங்க என்னத்துக்கு இதெல்லாம் நீங்க பண்றீங்க, இவ்வளவு அடியெல்லாம் நீங்க பண்ணணுமா? அக்கறை. இன்னைக்கு சிலர் கணவன் மேல மனைவிக்கு அக்கறை, மனைவி மேல கணவனுக்கு அக்கறை, பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க மேல அக்கறை. பாஸ்டிங் பிரேயர்னா பசங்க சாப்பிட்டங்க, அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பசங்க சாப்பிட்டங்க, பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் கொடுப்போம். ஏன் ஒரு வேளை சாப்பிடாம இருந்தா ஆயிடுமா? அல்லேலூயா. இல்ல பசங்க நைட் பிரேயர்னா பசங்க தூங்கட்டங்க. கொஞ்சம் நாம இப்பத்துல இருந்தே பிராக்டிஸ் பண்ணணும். அக்கறை எல்லாம் தூரம் வைக்கணும். ஆவிக்குரிய காரியத்தை உள்ள வச்சீங்கன்னா முதிர் வயதிலும் அதை அவர்கள் மறக்காது இருப்பார்கள். அல்லேலூயா. அக்கறை, கணவன் மேல அக்கறை, மனைவி மேல அக்கறை. ரொம்ப பாஸ்டிங் இருக்காதீங்க, உடம்பு என்னத்துக்கு ஆகுறது. ஒரு 3 வேலை எல்லாம் பாஸ்டிங் இருக்காதீங்க, 1 வேலை இருங்க, 2 வேலை இருங்க. பேதுருக்கு ஆண்டவர் மேல இருந்த அக்கறை. இன்னைக்கு சிலர் மேல அக்கறை. நீங்க அக்கறை காமிங்க. நல்லா சாப்பிடும் போது நல்லா வயிறு நிறைய போடுங்க, சாப்பிட்டா அவரு நல்லா நீங்க என்னென்ன செய்ய முடியும் செய்து கொடுங்க. ஆனா ஆவிக்குரிய காரியத்துல அக்கறை காமிக்கின்ற பேர்ல தடையா இருக்க கூடாது. அல்லேலூயா. அப்படி தடையா இருக்கிறோம்னா அங்கதான் நமக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது, அங்கதான் நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் தாமதமாகிறது, அங்கதான் சில சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் ரொம்ப பொசசிவ்னஸ் அவருக்கு. அவர் வந்து அவருடைய காரியத்துல விட்டுட்டு நம்ம வேற காரியத்துல இறங்குறோம், முக்கியத்துவம் கொடுக்கறனா சும்மா இருக்க மாட்டாரு. அல்லேலூயா. தேவனுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், ஆண்டவருக்காக ஓட ஆரம்பியுங்கள். அப்போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய சர்க்கிள் மாறட்டும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறட்டும், ஜெப வாழ்க்கை மாறட்டும், வேத வாசிப்பு மாறட்டும், பரிசுத்த ஜீவியம் மாறட்டும், உபவாச வாழ்க்கை மாறட்டும், ஊழிய வாழ்க்கை மாறட்டும். அது குறைவாய் அல்ல, அதிகமாக. அது முன்னிருந்தது போல அல்ல, இன்னும் அதிகமாக தேவனுக்காக நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. சரி, டைம் இல்லாதனால ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் 3 குறிப்புங்களும். 2வது வர வேண்டிய வீடு. 1, யாக்கோபின் வீட்டை விட்டு யோசேப்பு வெளியே வந்தார். தன் அப்பா ரொம்ப பொத்தி வச்சிருந்தார், அக்கறையில் என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு. ஆனா சூழ்நிலை வந்த போது தரிசனம் நிறைவேறணும்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து தான் ஆகணும். அப்படி வந்தாதான் அந்த ஆவிக்குரிய எல்லையை விட்டு இன்னும் அதிகமாய் தேவனுக்காக எழும்பி பிரயாசப்பட்டாதான் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். 2வது வர வேண்டிய வீடு. நீங்க பாருங்க 39ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும்
எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் படிங்க. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணை காரணாக்கினது. இரண்டாவது வீடு போர்த்திபாரின் வீடு. அல்லேலூயா சொல்வோம். முதல் வீடு யார் வீடு? யாக்கோபின் வீடு. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு ஓடுறத காமிக்குது முதல் வீடு. இப்ப இந்த இரண்டாவது வீடு போர்த்திபாரின் வீடு. போர்த்திபாரின் வீடுனாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பாவ வீடு, அந்த வீடு, இந்த வீடுன்னுவோம். நான் ஆனா அதை பற்றி இன்னைக்கு பேச விரும்பல. நல்லா கவனிக்க, போர்த்திபாரின் வீடு. இப்ப இவர் போர்த்திபாரின் வீட்டுக்கு போனாரு, அடிமையா தான் இருந்தாரு. நான் சொன்னது போல வீட்டு வேலை தான் செய்தார். ஆனா கர்த்தர் இவரோடு இருக்கிறார் என்பதை போர்த்திபார் பார்த்து இவன் மேல தயவு வச்சானா. 4ஆம் வசனத்தை தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும், இப்பதான் போஸ்டிங், அவரு ப்ரமோஷன் வாங்குறாரு, தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டார். இப்ப யோசேப்பு வெறும் குழியில தண்ணி கூட இல்லாம இருந்த ஆளு இப்போ இவர் வீட்டில் வந்து வேலைக்காரனா சேர்ந்த பிறகு இப்போ பெரிய உயர்வு வந்துச்சு, ப்ரமோஷன் வந்துருச்சு. ப்ரமோஷன் வந்துட்டது மட்டும் இல்லை, இவர் தான் ஃபுல் இன்சார்ஜ் இப்போ வீட்டுக்கு. போர்த்திபாரின் வீட்டினுடைய பீரோ சாவியை யார் கையில் தான் இருக்குது? யோசேப்பு கையில் தான் இருக்குது. இவர் தான் எல்லாம் கணக்கெல்லாம் பார்க்குறவர், இவர் தான் எடுத்து கொடுக்கணும், எல்லாம் இவர் கையில் இருக்குது. இது போதாதுன்னு அங்க 9ஆம் வசனம், இந்த வீட்டிலே என்னிலும் பெரிய 7ஆம் வசனம் சிஸ்டர், 7ஆம் வசனம், சில நாள் சென்ற பின்பு எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, போதுங்க கவனிங்க, அங்க கொஞ்ச நாள் இவர் இன்சார்ஜ், இதுக்கு இன்சார்ஜ், அதுக்கு இன்சார்ஜ் அப்படியே பறந்து நின்றார் வீட்டுக்குள்ள. அப்படி இருக்கும்போது திடீர்னு சில நாள் சென்ற பின்பு இந்த அம்மா சொல்றாங்க, யோசேப்பே ஐ லவ் யூ அப்படின்னாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. யோசேப்பே ஐ லவ் யூ. 2025ஆம் ஆண்டின் யோசேப்பா இருந்தா வெல் செட்டில்டு. அல்லேலூயா சொல்லுவோம். வீட்டு சாவி ஆல்ரெடி ஐயா கையில தான் இருக்குது. ஒன்னே ஒன்று தான் விலகி இருந்தது, அதுவும் கையில வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுவோம். ஃபுல் செட்டில்டு, வெல் செட்டில்டு. இதுக்கப்புறம் என்னயா ஆண்டவர் உயர்த்துறனாரு, ஆண்டவர் இதை பண்றனாரு, அதை பண்றனாரு. பார்த்தா வெறும் குள்ள தூக்கி போட நம்மளை அடி அடிச்சான், இங்கே எட்டு வந்து வித்தான். இப்ப பார்த்தா சரி அதுதான் கிடைக்கல, அவர் சொன்னது தான் நடக்கல, இதாவது இதுலயாவது செட்டில் ஆயிடுவோம். அல்லேலூயா. இது அனித்தியமான சந்தோஷத்துக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறேன். இது நிரந்தரமான சந்தோஷம் அல்ல, தேவன் சொன்ன ஆசீர்வாதம் அல்ல, தேவன் கொடுக்கிறேன்னு சொன்ன ஆசீர்வாதம் இது இல்ல. அல்லேலூயா. இது தேவன் கொடுக்கிறேன்னு சொன்ன ஆசீர்வாதம் இது இல்ல. இவங்க கையில பீரோ சாவி கொடுத்து நீ பணத்தை பார்த்துக்க, கல்லா பெட்டியை பார்த்துக்க, இதை பார்த்துக்க, அதை பார்த்துக்கன்னு சொல்லி எல்லாம் உயர்வு வந்த உடனே இங்க நாம செட்டில் ஆயிட்டு ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டு, நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டேன், கர்த்தர் என்னை உயர்த்திட்டார்னு ஸ்டக் ஆகி நிக்கிற இடம் அது அல்ல. தேவன் அதற்காகவும் அழைக்கவில்லை. சில நேரத்தில் அநித்தியமான ஆசீர்வாதங்கள் கையில வந்த உடனே அவ்வளவுதான், வெல் செட்டில்டு, நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாரு, உயர்த்திட்டாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்முடைய வாக்கு தத்தங்களோ, தேவன் தந்தவைகளோ, தேவன் அழைத்தவைகளோ, தரிசனங்களோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. அல்லேலூயா. 10 ரூபாய் சம்பளம் இருந்த ஆளுகிட்ட 100 ரூபாய் சம்பளம் வந்த உடனே கர்த்தர் உயர்த்திட்டாரு. ஒரு காலத்துல சைக்கிள்ல போயிருந்தேன், இப்ப கார்ல போற, கர்த்தர் உயர்த்திட்டாரு, அவ்வளவுதான் ஸ்தோத்திரம். அப்படியே பந்தாவா போறதுக்கா தேவன் அழைத்தார். அதல்ல அழைப்பு, அதல்ல உயர்வு, அதல்ல உயர்வுடைய உச்சம். தேவன் இதிலும் பெரிதான காரியங்களை செய்ய விரும்புகிறார். தேவன் இதிலும் பெரிய மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார். அனித்தியமான சந்தோஷத்தை பார்த்து, பணமோ பொருளோ ஆஸ்திகளோ காரோ வீடோ நிலமோ, இதை பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அடக்கி அதிலே செட்டில் ஆயிடக்கூடாது. தேவன் சொல்கிறார், இதற்காக உன்னை அழைக்கவில்லை. இது நமக்கு தேவை, இது நமக்கு தேவை. எதற்கு தேவை?
தேவனை தேடுவதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் நாம் பரலோகம் வரைக்கும் பிரச்சனை இல்லாம போறதுக்காக தான் இந்த பணமும் பொருளும் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம். அல்லேலூயா. இதை பிடிச்சு கொண்டு இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் தேவை, இதுதான் என்னுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி மேற்கொண்டு தேவனுக்காக எதுவும் செய்யாம பாதியில ஸ்டக்கா இருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். இது உன் ஆசீர்வாதத்தின் உச்சம் அல்ல, இதற்கு பிறகுதான் தேவன் உன்னை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஆண்டவரை உயர்ந்த மலையில கொண்டு போய் காமிச்சானா, உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் காமிச்சு சொல்றான், இது எல்லாத்தையும் பாருங்க, இது நீர் என்னை பணிந்து கொண்டா எல்லாம் தரேன். அல்லேலூயா. இன்னைக்கு நாம நினைக்கிறோம் அவங்க வீடு வாங்கிட்டாங்க, இந்தியாவுக்கு போய் இடமா வாங்கி போட்டுனுக்குறாங்க, நமக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு நம்ம போய் ஒரு இடம் வாங்கிட்டோன்னே அதுதான் ஆசீர்வாதம் நினைச்சுன்னு இருக்கிறோம். நாம சில நேரங்களில் அவங்க இவ்வளவு நகை சேர்த்து வச்சுட்டாங்க, நான் இத்தனை வருஷமா இந்த தேசத்துல வேலை செய்யறேன், என்கிட்ட ஒரு நகையும் இல்ல, ஒரு வீடும் இல்ல, நான் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறேன்னு நாம நினைக்கிறோம். அல்லேலூயா. இது இல்லையா ஆசீர்வாதம்? இது இல்லைங்க ஆசீர்வாதம். இது நாம தேவனை பிரச்சனை இல்லாம வேதனை இல்லாம தேடுவதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபை. இது ஆசீர்வாதங்கள், பணம், பொருள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவனை தேடுவதற்காக, பிரச்சனை இல்லாம தேடுவதற்காக தேவன் நமக்காக கொடுக்கிறார். இதை பிடிச்சுன்னு அழுதுன்னு நகை, பணம், பொருள், வீடு, சொத்து, இடம், இது அது இவங்க அவங்கன்னு சொல்லி இதற்காக கர்த்தர் அழைக்கவில்லை. தேவன் நம்மை மேன்மையான அழைப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு மேன்மையான உயர்வை வைத்திருக்கிறார். நான் சொல்ல முடியும், யோசேப்பை தூக்கி தேசத்துக்கு அதிகாரி ஆக்கினார், அது கூட இல்ல உயர்வு, அது கூட இல்ல உயர்வு. அதிகாரியா வச்சுட்டு இந்த தேசத்துல ஒருத்தரும் கை அசைக்கூடாது, கால் அசைக்கூடாது அப்படின்னு கட்டளை கொடுத்துட்டான். இது உயர்வா? இது கூட இல்ல உயர்வு. இது இல்ல தரிசனம் நிறைவேறுதல். ஆண்டவர் அந்த உச்சத்துக்கு கொண்டு வந்தாரு, அதை வைத்து ஆண்டவர் தம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் பார்க்கிறோம், அவர்கள் சகோதரர்கள் வந்து தலை வணங்கினார்கள். இங்கதான் தரிசனம் நிறைவேறுது, இங்கதான் தரிசனம் நிறைவேறுது. பார்த்திபாரின் வீட்டுல போய் இன்சார்ஜ் ஆயிட்டதுனால தரிசனம் நிறைவேறல, அங்க பார்வோடைய வீட்டுல போய் அதிகாரி ஆயிட்டதுனால தரிசனம் நிறைவேறல. நாம நினைக்கிறோம் பணமும் பொருளும் ஆசையும் சொத்தும், நாம பிள்ளைங்களை இதை படிக்க வச்சிட்டேன், அதை படிக்க வச்சிட்டேன், இங்க அனுப்பிட்டேன், இதை பண்ணிட்டேன், ஃபுல் செட்டில்டு இப்படி நினைக்கிறோம். இது அல்ல உயர்வு. இதற்காக கர்த்தர் அழைக்கல, இதை வச்சுதான் தேவன் தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுல ஸ்டக்கா இருந்தீங்கன்னா வெளியே வாங்க. பண ஆசை, பொருளாசை, ஒருவேளை உங்க இடத்துல வந்து இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. தேவனுடைய ஆவியானவர் இன்னைக்கு யாருக்கு பேசுறாருன்னு தெரியல. பணம் பொருள் ஒரு ஆசீர்வாதம் அல்ல. இன்னைக்கு அதுல இருந்து மைண்ட் எடுங்க. தேவை, எல்லாத்துக்கும் தேவை, எல்லாத்துக்கும் தேவை, எல்லாத்துக்கும் உதவும், எல்லாம் நமக்கு வேணும். வச்சு வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுதான் ஆசீர்வாதம்னு மற்றவங்களை கம்பேர் பண்ணி, ஐயோ எனக்கு இது இல்லையே, ஐயோ எனக்கு அது இல்லையே, என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு, இதுக்கு இல்லை அழைப்பு. இதற்காக அழைக்கவில்லை. உங்க ஒவ்வொருவரை குறித்து ஒரு மேன்மையான தரிசனம் உண்டு, ஒவ்வொரு குறித்து ஒரு பரம தரிசனம் உண்டு. தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார், ஏதோ ஒரு காரியத்தை செய்ய கர்த்தர் பிளான் வச்சிருக்கிறாரு. நாம வட்டத்துக்குள்ள ஓடி இருக்கிறதால அவர் பிளான் புரியல. அவருடைய வட்டத்துக்குள்ள வாங்க, அவருடைய திட்டத்துக்குள்ள வாங்க. ஆண்டவருடைய பிளானுக்கு வரும்போது புரிந்து கொள்வோம். ஓ, கர்த்தர் என்னை இதற்காக தான் அழைத்திருக்கிறார், இதற்காக தான் பஹ்ரைனுக்கு அனுப்பி இருக்கிறார், இதற்காக தான் இந்த இடத்துல வச்சிருக்கிறார், இதற்காக தான் இந்த வேலையை கொடுத்திருக்கிறார், இதற்காக தான் இந்த வெறும் குழியை அனுமதிச்சிருக்கிறார், இதற்காக அந்த பாடுகள் அனுபவிச்சார். புரிந்து கொள்வோம். அல்லேலூயா. சிலர் கர்த்தரை புரிந்து கொள்றதே இல்லை. எப்ப பாரு புலம்பல், கண்ணீர், கவலை, புரிந்து கொள்றது இல்லை. பைபிள் வசனம் சொல்லுது, உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. சாதாரண ஒரு முடியை எண்ணி வச்சிருக்கிறாருன்னா, நம்பர் போட்டு வச்சு ஒவ்வொன்றுத்தையும் பாதுகாக்கிறாருன்னா, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு அசைவுகள் மேல எவ்வளவு அக்கறை உள்ளவராயிருப்பார். நாம புரிந்து கொள்றது இல்ல. 1000 கேள்வி கேட்போம். ஏன் ஆண்டவரே இதை பண்ணீங்க, ஏன் ஆண்டவரே அதை பண்ணீங்க, ஏன் ஆண்டவரே இதை பண்ணீங்க. தேவப்பிள்ளைக்கு எல்லாவற்றிலும் ஒரு தேவனுடைய திட்டம் உண்டு. ஐயா, ஆக்சிடென்ட் பத்தி சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. போன வருஷத்துல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட், பெரிய பள்ளத்துல போய் உருண்டு விழுந்துக்கணும். எங்கேயோ போனவன் வந்து நேரா கார்ல விட்டான்.
விட்டோன்னு இடிச்சு அவங்களுக்கு அடி. ஆனா எனக்கு ஒரு கீறல் கூட இல்லை, அவங்களுக்கு அடி, பயங்கர அடி. அங்க இருக்கிற மொத்த கிராமத்தில் இருக்கிற மொத்த ஜனமும் வந்துச்சு, செத்துச்சு, குழந்தை செத்துச்சுன்ட்டு அங்கே ஒப்பாரி வைக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் தனியா இருக்கிறேன், ஊழியத்தை முடிச்சு தான் வந்து இருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை. அவங்கள தூக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டால் ஒன்றும் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, அதுக்கப்புறம் போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. நல்லா கவனிங்க, அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆகலைன்னா நான் மலையில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிறேன். மலையில் ஊழியம் பண்ணிட்டு மலையில் வந்துருக்கு. இந்த ஏலகிரி, ஊட்டி, இந்த வால்பாறைலாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக சுற்றி இறங்கும். அது போல் இடத்துல வந்துட்டு இருக்கிறேன். அந்த வாகனம் அன்னைக்கு இடிக்கலைன்னா நான் பெரிய பள்ளத்தில் விழுந்திருப்பேன், பெரிய காரியங்கள் நடந்திருக்கும். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு தீமை நடக்குது, ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட அதுலேயும் தேவ திட்டம் என்று ஒன்று உண்டு. அதை புரிந்து கொள்ளும் போதுதான் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம், ஆசீர்வாதங்கள் வரும். ஏன் நடக்குது, எதுக்கு நடந்தது, ஏன் ஆண்டவர் மற்றவன் சொல்லட்டும், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவர் என்ன தப்பு பண்ணாரோ அதனால எல்லா பணமும் போயிடுச்சு, அவர் என்ன தப்பு பண்ணாரோ அதனால இப்படி ஆயிடுச்சு, அவர் என்ன பண்ணாரோ அதனால பேசுறவன் பேசட்டும். ஆனால் நீங்கள் கர்த்தரை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தரை புரிந்து கொண்டு நடக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அப்போ அநித்தியமான ஆசீர்வாதங்களுக்காக அதை வச்சு அவ்வளவுதான் அப்படின்னு ஆண்டவரை கணக்கு போடாதீங்க, அதுல செட்டில் ஆகாதீங்க. அதையும் விட்டு வெளியே வர வேண்டும். அதையும் விட்டு வெளியே வந்தாதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது ஒரு வீடு. இந்த வீடு இங்க வந்த பிறகுதான் ஆண்டவர் பேசினாரு. அதனால இந்த வீடையும் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க 43ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 26ஆம் வசனம். யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். அல்லேலூயா. மூன்றாவது வீடு யோசேப்பின் வீடு. கவனிங்க, யோசேப்பு சொல்றாரு, யாக்கோபு சொல்லிட்டாரு, நான் செத்தா இங்க வைக்காதீங்க, என்னை எடுத்துன்னு போய் அங்க கானான்ல அடக்கம் பண்ணுங்க. யோசேப்பு அங்க இருக்கிறார். யோசேப்பு சொல்றாரு சாகும்போது, நான் செத்த பிறகும் நீங்க ஒரு நாள் இந்த ஊரை விட்டு போவீங்க, போகும்போது என் எலும்புகளை இங்க இருந்து கொண்டு போயிடுங்க. அல்லேலூயா. ஏனென்றால் இந்த யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட, பார்வோனால் கொடுக்கப்பட்ட பெரிய அரண்மனை இது நிரந்தரம் அல்ல, கானான் தான் எனக்கு நிரந்தரம். அல்லேலூயா. கானான் தான் எனக்கு நிரந்தரம் என்று நான் இனி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, 430 வருஷம் கழிச்சு யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போறாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, என் எலும்பு இந்த எகிப்துல, இந்த அந்நிய தேசத்துல இருக்க கூடாது, நான் கானானுக்குரியவன் என்பதை டிக்ளேர் பண்றார். அப்ப மூன்றாவதாக கானானுக்குரிய மைண்டோட இருக்கிறவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். பூமிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய நினைவு அல்ல, பூமிக்குரிய சிந்தனை அல்ல, இந்த உலகத்துக்குரிய சிந்தனை அல்ல, அழிந்து போகிற காரியங்களை குறித்த சிந்தனை அல்ல. நான் பரலோகத்துக்குரியவன், நான் கானானுக்குரியவன், நான் தேவனுடைய மகிமைக்குரியவன் என்கிற மைண்டோட எந்த மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறானோ அவனை தேடி ஆசீர்வாதங்கள் வரும். அல்லேலூயா. ஆஸ்திகள் வரும், சொத்து வரும், சம்பத்து வரும், விலையுயர்ந்த கார் வரும், எல்லாம் வரும். ஆனா இவங்களுடைய மைண்டு எல்லாம் வந்தாலும் என் மைண்டு பரலோகத்தில் இருக்கிறது. என் தேவனை எப்போது தரிசிப்பேன், அவருடைய முகத்தை எப்போது பார்ப்பேன். இந்த உலகம், இந்த அநித்தியமான ஆசீர்வாதங்களுக்கு நிரந்தரம் அல்ல. இந்த குடும்பமோ, இந்த மக்களோ, இந்த வீடோ, இந்த காரோ, இந்த பணமோ, இந்த பேரோ, இந்த புகழோ, இந்த பூமிக்குரிய காரியங்கள் எனக்கு நிரந்தரம் அல்ல. அது மேல மைண்டே இருக்காது. கோடிக்கணக்கான பணம் இருந்தா கூட அது மேல மைண்ட் வைக்க மாட்டாங்க. அவர்களுடைய தேவ பிள்ளைகளுடைய மைண்ட் எல்லாம் எப்போது என் கர்த்தரை காண்பேன். மூன்றாவது வீடு யோசேப்பன் வீட்டை விட்டு வெளியே வாங்க. அது எவ்வளவு பெரிய அரண்மனையா இருக்கட்டும், இது எனக்கு, நான் இதற்கு உரியவன் அல்ல. எனக்கு என்று ஒரு வீடு இருக்கிறது, கை வேலையால் கட்டப்படாத வீடு. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டு போனாரே அந்த வீடு.
அங்கே என் தேவனை தரிசிப்பேன், என் தேவனை முகமுகமாய் காண்பேன், அவரை தரிசித்து அவருடைய காயங்களை முத்த செய்வேன், என் கர்த்தரை நான் பார்ப்பேன். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அல்ல, எனக்கு பரலோகம், இந்த மகிமையான கானான் தான் என்று கானானின் மேல் சிந்தை வைக்கிறவர்கள். அல்லேலூயா. யோசேப்பு சொல்லல, இந்த அரண்மனை என் பேர்ல இருக்குதுப்பா, இந்த எகிப்துல நான் இந்த வயசுல வந்தேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், பார்வோன் எனக்கு இதெல்லாம் கொடுத்திருக்காரு, இதெல்லாம் உற்றாதீங்க, இதெல்லாம் ஏதி வாங்கிக்கங்க, இங்க இருங்க, அதை பற்றி எதுவும் பேசல. நான் செத்தனா என் எலும்பு இந்த ஊர்ல இருக்க கூடாது, எனக்கு ஞாபக செலவை, நினைவு சின்னவை, கல்வெட்டு வை, எனக்கு இங்க ஒரு செலவை. நான் தான் இந்த ஊருக்கே சோறு போட்டவன், ஒரு காலத்துல அரிசி கொடுத்தவன், கோதுமை கொடுத்தவன். அப்படி அல்ல, நான் இங்க வந்தேன், இது எனக்கு அநித்தியமான வாழ்க்கை, இது என்னுடைய நிரந்தரமற்ற வாழ்க்கை. நான் இதற்காக அழைக்கப்படவில்லை, என்னை அழைத்ததுக்கு, கர்த்தர் என்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நித்தியமான அழிவில்லாத ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மைண்ட் இருந்தா நமக்கு எந்த கவலையும் இருக்காதுங்க, எந்த கவலையும் இருக்காது. எல்லாம் கார் எடுக்கும் போது ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே உங்க சமூகம் முன்னாடி போட்டோம், பின்னாடி போட்டோம், சைடில் வரட்டோன்னு. நான் கார் எடுக்கும்போது ஜெபம் பண்ண, ஆண்டவரே நாங்கள் போகிறோம், ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா செத்தனா பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. எங்கள் ஒய்ஃப் என்ன முறைப்பாங்க, இப்படி இல்லாமல் யாருன்னா ஜெபம் பண்ணுவாங்கன்னு. அல்லேலூயா. நான் கார் எடுக்கும்போது ஜெபம் பண்ணுவேன், இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி செத்தா கூட பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. எங்களுடைய எந்த ஒரு காரியமும் பரலோகத்தை தடை செய்யக்கூடாது. கொரோனா காலத்தில் கொரோனா வந்துச்சு, பயங்கர சிக்கு, அழுதுங்கிறாங்க. நான் சொன்னேன், அவன் சாகிறான், அன்னைக்குமே நம்ம கூட சாவம் இருக்குது, ஆண்டவரை பார்க்கலாம் இருக்குது. அல்லேலூயா. உண்மையை சொல்கிறாங்க, ஆண்டவரை பார்க்க போகிற மாதிரி இருக்குது, சந்தோஷமா. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் பரலோகம்ன்ற மைண்டு நமக்கு வந்துருச்சுன்னா, இந்த பூமிக்குரிய காரியங்கள், வியாதியோ பலவீனமோ, இது வருது அது போகுது, லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் மைண்ட் அங்கே இருக்காது. என் தேவனை சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். 3 விதமான வீட்டை விட்டு வெளியே வந்தால் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அதுக்காக பரலோக சிந்தை உடையவங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காது இல்லை, இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் அங்க வச்சார். இம்மையிலும் ஆசீர்வாதம் உண்டு, இம்மையிலும் ஆசீர்வாதம். சும்மா நம்மள பிச்சைக்காரனை போல விட்டுட்டு கையேந்த விட்டுட்டு போறவர் நம்ம தேவன் அல்ல. இந்த தேவன் நம்ம இந்த பூமியில ஆசீர்வதிக்கிறார், பூமியில வாழ்ந்திருக்க பண்ணுவார். நம்மளை வச்சுதான் மத்தவன் வருவான், ஓ இவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்கப்பா, இவங்க தேடுற தெய்வம் யாரு, இவங்க போற சர்ச்சு எது, இவங்க ஆராதிக்கிற கர்த்தர் யாருன்னு சொல்லி நம்மளை பார்த்துதான் வரணும். அதுக்காக கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பாரு, உயர்த்தாம இருக்க மாட்டார், உயர்த்துவார். ஆனா நம்ம சிந்தனைகள் பரலோகத்துக்குரியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி அப்படியே எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு